ஸ்தோத்திரம். நம்ம மேஷகையா இன்னைக்கு காணிக்க பாடல் பாடுவாங்க. கர்த்தருடைய வார்த்தை முடிந்த உடனே அவர் ஆயத்தமாக இருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். 46ஆம் சங்கீதம் 1 முதல் அது 11 வசனங்களை நான் வாசிக்கும் போது திரும்ப தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இதுல முதல் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை. இதை யாருக்கு அப்படின்னா, அவரை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை அவர் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்துல விட்டு ஓடி போகிற அல்லது ஆபத்துல நம்ம கஷ்டப்படுறதை பார்க்குற தெய்வம் அல்ல, நமக்கு அந்த ஆபத்துல அனுகூலமான துணையுமா இருக்கிறார். அப்போ இந்த 10வது வசனத்தில் சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. இன்னைக்கு கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை ஆமே நம்மை வெட்கப்படுத்தாது என்பதை நம்ம வாயின் வார்த்தையாக சொல்கிறோம். ஆனால் அதை நம்ம கிரியைகளில் நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அதை செயல்படுத்த முடியல. ஆனால் இந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்க. ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியிலும் உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமீன். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, நீங்க அமர்ந்திருந்து, அது என்ன பிரச்சனையா இருக்கட்டும், ஆமீன், அது என்ன சூழ்நிலை வேணாலும் கடந்து வந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் அமர்ந்து இருந்து. அப்படின்னா நீங்க என்ன பண்ண வேணாம், அங்கலாய்ப்பு உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு அலைச்சல் தேவையில்லை, யாரு நமக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி நீங்க தேட வேண்டியதும் அவசியம் இல்லை. அப்போ கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த வார்த்தை சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதுதான் அந்த ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆபத்து, அதுதான் 50ஆம் சங்கீதம் 15 வாசிக்கிறோம். ஆபத்து காலத்துல அவரை நம்ம நோக்கி கூப்பிடும்போது அவருக்கு நமக்கு மறு உத்தரவை கொடுக்கிற தெய்வம் ஆபத்து காலத்துல. அப்போ நெருக்கம் அதிகமாக வரும்போது, சூழ்நிலை நமக்கு எதிர்மறையாக போகும்போது, இன்னைக்கு ஆண்டவரை தான் கூப்பிடணும், ஆண்டவரை தான் சார்ந்திருக்கணும், ஆண்டவர் தான் நம்பி இருக்கணும். இன்னைக்கு நம்ம எப்போ இதை நம்ம செயல்படுத்துறோம் அப்படின்னா, டாக்டர் முடியல அப்படின்னு திரும்பி ஆமாம் இனி 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 நீங்களாச்சு உங்க கடவுளாச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் நிறைய பேர் என்ன பண்றோம், ஜபமே அன்னைக்கு தான் நம்ம செய்யறோம். முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில ஜெபிக்கிற ஜபத்தை விட முதல்ல ஆண்டவர்கிட்ட ஒப்பிடுங்க. ஆண்டவரே, அது நம்ம அழகா பெர்மன் செய்ய பாடுறல, ஏசையா நான் உண்மைதான் என்ன பண்ணிருக்கிறேன், முன்னாடி நிறுத்தி இருக்கிறேன். அப்போ பிரச்சனை, உன் சூழ்நிலை, உன் கண்ணீர், நம்ம வேதத்தில் அநேக காரியங்களை குறித்து நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். அப்போ எல்லா கண்ணீரையும் ஆண்டவர் நமக்கு கழிப்பா மாற பண்ணுகிற ஆண்டவர். முடிந்த வாழ்க்கை திரும்ப நமக்கு
நம்ம நினைக்கிற ஆசீர்வாதத்தை விட நம்மை உயர்த்துகிற ஆண்டவர். அப்ப ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். செபிக்கிற உங்களோடு கூட இருக்கிறார். அவரை நம்புற உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஆபத்து காலத்துல உனக்கு அனுகூலமான துணை. நெருப்புல போட்டாலும் கர்த்தர் உங்க நடுவில் தான் உலாவிக்கிட்டே இருப்பார். சிங்க கபில போட்டாலும் கர்த்தர் உன்னை கவனிச்சுட்டே தான் இருக்கிறார். வசனம் சொல்லுது, ஆமீன், ஆண்டுடைய கண்கள் மனுபுத்திர மேல் என்னவா இருக்குதா? நோக்கமா. அவர் பார்த்துட்டே இருக்கிறார். உன் சூழ்நிலை ஆண்டவரே இப்படியே போயிட்டு இருக்கிறேன் இல்லை, ஏற்ற காலத்து நம்மை உயர்த்துகிற ஆண்டவர். நம்ம 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 வாழ்க்கையை நம்ம தியானிக்கிறல. அவங்க தாயார் வந்து ஆண்டவர்கிட்ட, எப்பா கொஞ்சம் திராட்சை ரசம் குறைபட்டு போச்சு, இல்லை, அவருக்கு ஒரு காலம் இருக்குது, அவருக்கு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரம் வரைக்கும் நீ ஆண்டவரை பிடிச்ச பிடியில விடவே கூடாது. ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறியோ அந்த நம்பிக்கையில கொஞ்சம் கூட நீ என்ன பண்ணக்கூடாது, விலகி போகவே கூடாது. கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் கர்த்தர் கூடாது. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் கடந்து போறேன். நெருப்புல போடுறதுக்கு முன்னாடி காப்பாற்ற வேண்டிய ஆண்டவர் நெருப்புல போட்டாலும் அப்படின்னா அப்போ அது வரைக்கும் நம்ம விசுவாசத்தை பார்க்கிறார். அது வரைக்கும் நம்ம உண்மையை பார்க்கிறார். இல்ல, தானியலுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை அப்படின்னா குற்றமற்ற வாழ்க்கை. அப்போ குற்றமற்ற வாழ்க்கையில விசுவாசிக்கிற வாழ்க்கை. அப்ப இத எந்த சூழ்நிலையில எந்த கவலையில நீ போனாலும் நீ ஆண்டவர் அதே நம்பிக்கையிலே ஓடிக்கிட்டே இருக்கணும். அவர் நம்பிக்கை, நம்ம அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நம்ம ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே படுத்தாது. இதை மாத்திரம் நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் நம்பி இருக்கிறேன், நான் உண்மை சார்ந்து இருக்கிறேன், என்னை வெட்கப்படுத்தவே மாட்டேங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போ ஆபத்து காலத்துல இன்னும் கிட்ட வந்து நம்ம நிற்கிறார். அதுதான் அந்த வார்த்தையுடைய ஆழம். ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை இன்னும் கிட்ட அவர் நம்ம கூட இருக்கிறாரு. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர். சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு. அப்ப இந்த தெய்வம் இவருடைய மகிமைக்கு, இவருடைய வல்லமைக்கு நிகரே இல்லை. அப்ப அந்த தெய்வம் கூட இருக்கிறாரு அப்படின்னா நீ எதை வேணாலும் நீ கடந்து போகலாம். எந்த கஷ்டத்துல வேணா கடந்து போகலாம், எந்த துயரத்துல வேணாலும் கடந்து போகலாம். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். அப்படியே முடிந்த முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஆராதிக்க